அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் எஞ்சி இருக்கின்ற மற்ற எல்லாம் அழிந்து போய் விடுகின்றது என்பது கருத்தா? அவ்வாறுதான் இன்று சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை எவ்வாறெல்லாம் சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரிக்க கூடியவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் எவ்வாறு விளக்கம் கொடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் தான் இங்கு மற்ற எல்லாம் அழிந்துவிடும் என்று அவர்கள் கொடுத்து ஆகணும். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகின்ற நேரத்தில் அவர்கள் அந்தர்பல்கி அடிக்கின்றார்கள். அய்யுஹல்லதீன பனி ஆதம் என்று சொல்லவில்லை, ஆதமுடைய மக்கள் என்று சொல்லவும் இல்லை. யா அய்யுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் என்றும் சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்று அதில் பிரிச்சுறான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆசிப் இப்னு பர்கியா என்று சொல்கின்றார்கள், நாயகமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை, உன்னுடைய கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். இது கட்டுக்கதையில குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனில சொல்லி காட்ட வழிமார்கள் என்பது இன்று நேற்று உள்ளவர்கள் இல்லை என்பதற்கு இந்த குர்ஆன் வசனங்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. People come to him, come to the way, O Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one, in divinely present Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. Dinan wa bi Muhammadin sallallahu alaihi wasallam nabiyyan wa rasula wa bi Muhyiddin Abdul Qadir Jilani qaddasallahu sirrahul aziz shaykhan wa murshida. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. இறைவா, வித்துக்குள் நடுமரத்தை வைத்தாய், அங்கு விளைகின்ற நிலமாக எதனையும் வைத்தாய், முத்துகனை சிற்பிக்குள் வைத்தாய், நெஞ்சில் உயிர்ந்து வரும் ஆசையை உறவில் வைத்தாய். இத்தனையும் படைத்திட்ட இறைவா, எங்கள் இனிய தலைவா, தனித்தவனே, தன்னிகரற்றவனே, தனக்கு உண்மை இல்லாதவனே, உனக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அஞ்ஞானத்திலும் அட்டூழியத்திலும் மூழ்கி கிடந்த முரட்டு காவிர்களை ஞானத்தின்பால் தட்டி எழுப்பிய உயிரில் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதெல்லாம், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இன்று வரைக்கும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற, நடக்க இருக்கின்ற நல்லோர்கள் எல்லோர்கள் அனைவர்கள் மேலும் என்றென்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், தூய இஸ்லாத்தில் புதிதாய் புகுந்துள்ள தீய கேடுகளை அழித்து ஒழித்திட சலையாது பாடுபடும் சன்மார்க்க சான்றோரே, அறிவார்ந்த ஆண்டோரே, வணிக பெருமக்களே, தொழில் அதிபர்களே, வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூயர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி விலக்கி இருக்கின்றார்களோ, ஹராமாக்கி இருக்கின்றார்களோ அவைகளை விட்டு விலகி நடந்து கொள்ளும்படி அடியேன் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நாமெல்லாம் எமது இஸ்லாமிய புத்தாண்டின் மாதத்தின் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த புத்தாண்டின் தலைப்பு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். ஹிஜ்ரி கணக்கின்படி அப்படிப்பட்ட நாம் இந்த வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி எங்களை விட்டு செல்கின்றது. அவ்வாறே நாம் இருக்கின்ற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கும்
அன்னவருடைய வழித்தோன்றலிலே வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்று வரைக்கும் இருக்கின்ற நாதாக்கள், வலிமார்கள் என்னென்ன வாழ்க்கை வழிமுறைகளை எமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை நாம் எடுத்து நடக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கின்றான், இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம், ஆனால் இந்த உலகத்திலே ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கின்றான். உலகமே அழிந்து விட்டால் இபாதத்து, வணக்க வழிபாடு எவ்வாறு இருக்க முடியும் என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகம் அப்படி சம்பூர்ணமாக அழிந்துவிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இந்த உலகம் அழிந்ததற்கு பின்னால் மிஞ்சுவது யார்? அல்லாஹ் மாத்திரம். மிஞ்சுவது இந்த உலகத்திலே வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுக்கு நேரடி விளக்கம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் மிஞ்சி இருக்கும். அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் மிஞ்சி இருக்கின்ற மற்றையெல்லாம் அழிந்து போய் விடுகின்றது என்பது கருத்தா? அவ்வாறுதான் இன்று சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை எவ்வாறெல்லாம் சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரிக்க கூடியவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் எவ்வாறு விளக்கம் கொடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் தான் மிஞ்சும், மற்றையெல்லாம் அழிந்துவிடும் என்று அவர்கள் கொடுத்து ஆகணும். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகின்ற நேரத்தில் அவர்கள் அந்தர்பல்கி அடிக்கின்றார்கள். மற்றதுக்கெல்லாம் நேரடி விளக்கத்தை கொடுத்துவிட்டு இந்த குர்ஆன் வசனத்துக்கு அந்தர்பல்கி அடிக்கின்றார்கள். அருமையானவர்களே, அவ்வாறு இல்லை. அல்லாஹ் மாத்திரம் இந்த உலகத்திலே மிஞ்சி இருப்பான். இபாதத்து மிஞ்சி இருக்குமே, ஒரு இபாதத்து மிஞ்சி இருக்கும். இந்த உலகத்திலே அந்த இபாதத்து, இந்த உலகமே அழிந்து சென்றாலும் அந்த இபாதத்து மிஞ்சி இருக்கும். அதை இன்னொரு வசனத்திலே அவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நானும் என்னுடைய மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஸலவாத்து புகழ் பாடுகின்றோம், அவர்களை துதிக்கின்றோம், அவ்வாறு ஸலவாத்து சொல்கின்றோம். ஸலவாத்து என்றால் அதுக்கு பல அர்த்தங்களை நாம் வைக்கலாம். முன்ஜீதில் எடுத்து தேடி பார்த்தால் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதெல்லாம் பிரிச்சு விட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன பனி ஆதம் என்று சொல்லவில்லை, ஆதமுடைய மக்கள் என்று சொல்லவும் இல்லை. யா அய்யுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் என்றும் சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்று அதை பிரிச்சு விடுறான். மோமின்கள் மாத்திரங்கள் தாங்க சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை புகழ்வதாக இருந்தாலும் சரி, அவர்களை தன்னுடைய உயிரை விட மதிப்பதாக இருந்தாலும் மூமின்கள் மாத்திரம்தான் அங்கே அவர்களை மதிப்பார். மூமின் என்ற பேரில் இருக்கின்றவன் கூட மதிக்க மாட்டான். அவ்வாறு என்றால் இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார், நானும் என்னுடைய மலக்குமார்களும், அப்பால் மூமின்களே நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஸலவாத்து சொல். மூமின்களும் அழிந்து விடுவார்கள், மலக்குமார்களும் அழிந்து விடுவார்கள். இப்பொழுது யார் மிஞ்சி இருப்பது? அல்லாஹ். அந்த அல்லாஹ் இந்த உலகம் அழிந்தாலும் அவன் எவ்வாறு நாடி இருக்கின்றான் அதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பான். இன்று நாம் சொல்வதாக இருந்தால், எந்த இபாதத்துக்களை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்ற ஒன்று நானும் செய்கிற நீங்களும் செய்யுங்க என்று சொல்வதாக இருந்தால் அது இந்த ஸலவாத்து மாத்திரம்தான். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த அமல்களை நாம் செய்தாலும் அது சில சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றிருந்தால்
மூளையை நாம் சுவரில் அடித்தால் எவ்வாறு நமக்கு திரும்பி ரிட்டர்ன் வருகின்றதோ அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல் முகஸ்துதி ஏற்பட்டு விட்டால் ரிட்டர்ன் வந்துவிடும். ஆனால் பெருமைக்காக வேண்டியும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஒரு நாளைக்கு இத்தனை ஸலவாத்து சொல்கின்றேன் என்று பெருமை அடித்து சொன்னாலும் கூட அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் அளிக்கப்படுகின்றது, 10 தரஜா உயர்த்தப்படுகின்றது. இது எதற்கு இருக்கின்றது? இந்த ஸலவாத்துக்குத்தான். இது அழியாத ஒரு இபாதத்தாக, அழியாத ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய மாண்பும் மகத்துவமும் எவ்வாறு இருக்கின்றது? வரஃபஅனா லக ஸத்ரக் வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே நாயகமே, உங்களுடைய ஞாபகம், உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்தஸ்தை நாம் நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எவ்வாறு நாம் எம்மை போன்ற சாதாரண மனிதர், அவர் வந்தார் போய்விட்டார், அவருடைய வேலை முடித்து விட்டார், அவர் தந்ததை மாத்திரம் நான் ஒப்புக்கொள்வோமே, அவர்கள் மீது நாம் ஏன் இவ்வளவு முகப்பத்து வைக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கின்றது என்பது இது மூமின்கள் மாத்திரம் செய்யக்கூடிய வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை காணாமல் கூட முஹப்பத் வைத்து அந்த காணாத ஒரு மனிதருக்கு எவ்வளவு பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தாயாருடைய விடயத்திலே மிகவும் கரிசனையாகவும் அந்த தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அந்த தாயாருக்கு ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பெற்றோர். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்க்கவில்லை. அவர்களை பார்ப்பதற்கு தடுத்தது ஒரே ஒரு விடயம், அவர்களுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அவர்கள் உபகாரம் செய்வதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்க்க கிடைக்கவில்லை. இப்பொழுது தபூக் யுத்தம் என்று நினைக்கின்ற அந்த யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் ஒன்று உடைந்து விட்டது. உஹது யுத்தம், அந்த உஹது யுத்தத்திலே அவருடைய பல் ஒன்று உடைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு நாளைக்கு ஒரு பல்லை கலட்டுகின்றார்கள், முன்னுக்குள்ள பல்லை. இந்த பல்லுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்லாக இருக்கும், இந்த பல்லுத்தான் உடைந்திருக்க வேண்டும், ஆகவே அந்த பல் எனக்கு தேவையில்லை என்று கலட்டி விடுகின்றார்கள். அடுத்த நாள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பல்லா இருக்காது, வேறொரு பல்லா இருக்கும், அடுத்த பல்லை கலட்டி விட்டு விடுகின்றார்கள். இவ்வாறு அவருடைய பல்கள் அனைத்தையுமே கலட்டுகின்றார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், அந்த உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உங்களுக்கு சந்திக்க எப்பயாவது கிடைக்குமாக இருந்தால் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அவர்களிடத்திலே சொல்லுங்கள், துஆ செய்யும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இன்னொருவருக்கு இவ்வாறு அந்த அந்தஸ்தை கொடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உவைசுல் கரனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்ன செய்தியை உவைசுல் கரனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்கின்றார்கள். அருமையானவர்களே, இவ்வாறு அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய மாண்பை, மகத்துவத்தை, அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு, இவைகளை நாம் நிறைய கோடித்து காட்டலாம். என் மேனியிலே என்ன நடைபெற்றாலும் பிரச்சனை இல்லை,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயமாக தன்னுடைய உடம்பை பாவித்த எத்தனையோ சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது வைத்த அன்பின் நேசத்தின் காரணமாக இன்றும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நேசத்தின் மூலமாக இன்று எத்தனையோ பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபர்லான வணக்கம் போக, ஃபர்லான வணக்கம் அவன் அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் நான் என்ன சுன்னத்தான வழிமுறைகளை எடுத்து காட்டினேனோ அந்த சுன்னத்தான வழிமுறைகளை யார் பின்பற்றி நடக்கின்றானோ அதன் மூலமாக அந்த சுன்னத்தான அமல்களை பின்பற்றி நடப்பதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை ஹதீஸ் குதுவியிலே சொல்லி காட்டுகின்றான். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப். என்னுடைய இறைநேச செல்வர்களை யார் நிந்தனை செய்கின்றார்களோ, யார் நிந்திக்கின்றார்களோ அவர்களுடன் நான் யுத்தம் செய்கின்றேன். இது எதனால்? ஃபர்லான இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், நோன்பு, ஜகாத்து, ஹஜ், அதே போன்று ஃபர்லான தொழுகைகள், இவைகள் போக சுன்னத்தான அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கியவனுக்கு, அல்லாஹ்வை நெருங்கியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை தான், அவர்களை யார் நிந்தனை செய்கின்றார்களோ அவர்களுடன் நான் யுத்தம் செய்கின்றேன் என்று, அவர்களுடன் நான் யுத்தம் புரிகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் யுத்தம் புரிவதென்றா பிஸ்டோல் கொண்டு விட்டு அல்லது புல்லு கத்தி வாள் எடுத்துக் கொண்டா இல்ல. இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், வலநபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நாம் எவ்வாறு அவர்களை சோதிப்போம் என்றால், அவர்களுடைய சொத்துக்களை அழிப்பதை கொண்டு நாம் அவர்களை சோதிப்போம். அவர்களுடைய கனிவர்க்கங்கள், அவர்கள் செய்திருக்கக்கூடிய தோட்டத்திலே வரக்கூடிய கனிவர்க்கங்களை அழிப்பது கொண்டு, அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய உயிர்களை பறிப்பது கொண்டு, அதே போன்று இன்னும் அவர்களை நாம் பல விதத்திலே அவர்களுக்கு குறை ஏற்படுத்துவது கொண்டு நாம் அவர்களை சோதிப்போம் என்ற வசனத்தை அல்லாஹ் வலநபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு, வனக்ஸின் மினல் அம்வாலி, சொத்து சுகங்கள், வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இவ்வாறு அல்லாஹ் இவர்களுடைய இந்த விடயங்களை குறைப்பது கொண்டு சோதனை செய்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே இருந்து பொறுமையாக அப்படிப்பட்ட விடயத்திலே அந்த வழிமார்களை நிந்திக்காமல் யார் உயர்ந்து செல்கின்றானோ அவன் பலியாக மாறுகின்றான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு முன்னாலேயே இந்த வழிமார்கள் இன்று நேற்று வந்தவர்கள் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. வழிமார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய காலத்துக்கு முன்னாலும் அவர்களுடைய காலத்திலும் இன்று வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே கூட ஒரு வழி வாழ்ந்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாம் ஹயாத்து நபி அப்பா, ஹயாத்து நபி அப்பா என்று சொல்வோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல, அவர்களும் ஒரு வழி. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே பல்கீஸ் நாயகி என்று சொல்லக்கூடிய அந்த நாயகியுடைய சிம்மாசனத்தை எடுத்து வருவதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்களுக்கும் அந்த பல்கீஸ் நாயகிக்கும் இடையிலே பிரச்சனைகள் போகின்றது. இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவையின் மூலமாக அந்த செய்தியை அனுப்புகின்றார்கள், நீ என்னுடைய மார்க்கத்துக்கு வந்து விட வேண்டும் என்று. இந்த செய்தியை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் சில காலம் கழித்ததற்கு பின்னால் அவர் வருவதாக
இங்கே வாக்களிக்கின்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் என்ன செய்கின்றார்கள்? பல்கீஸ் நாயகி இந்த இடத்துக்கு வந்தால் அவர் எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாலோ அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வர? பல மைல்களுக்கு அப்பால் பல பேர்கள் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் ஒரு ஆளால் தூக்க முடியாது. இஃப்ரீத் என்ற ஜின் எழும்பி சொல்கின்றது, இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி செல்வதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன், அந்த கதிரையை, அந்த பல்கீஸ் நாயகி இருக்கக்கூடிய அந்த கதிரையை கொண்டு வருகின்றேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய இறைஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆசிப் இப்னு பர்கியா என்று சொல்கின்றார்கள், நாயகமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை, உன்னுடைய கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். இது கட்டுக்கதை இல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனில் சொல்லி காட்ட வழிமார்கள் என்பது இன்று நேற்று உள்ளவர்கள் இல்லை என்பதற்கு இந்த குர்ஆன் வசனங்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உடனேயே அந்த ஆசிப் இப்னு பர்கியா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஏன்? இவர்கள் அந்த சுன்னத்தான அமல்களின் மூலமாக அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அதன் மூலமாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்ததன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்தஸ்து தான் அந்த பல்கீஸ் நாயகியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருகின்றது. அதே போன்று இந்த மாதம் துல்காதா மாதத்திலே நாம் இந்த இடத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் உஸ்மான் அப்பா அவர்களுடைய மனாக்கிபை தொடர்ந்து 11 நாட்கள் ஓதிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு விசேஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? பல்லின மக்கள் இந்த இடத்துக்கு வருகின்றார்கள். இன்று கூடும் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். ஜியாரத்துக்கு போவது கூடும் அல்லது கூடாது, அங்க போவது சிறுக்கு, இவ்வாறு சிறுக்கு கிறுக்கு முறுக்கு என்று சொல்லி இப்பொழுது அவர்களே கிறுக்கு பிடித்தவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் சில நாட்களுக்கு முன்னால் வந்து சொல்கின்றால், ஹஸ்ரத் என்ற புள்ள நல்லா தான் இருந்தா, வல்லாஹி இந்த பள்ளியில இருந்து சொல்கின்றேன், வல்லாஹி அந்த பெண் வந்து சொல்கின்றால் என்ற மகனை கொண்டு போய் கெடுத்து விட்டார்கள். அவன் படித்து முடித்ததற்கு பின்னால், அவன் எக்ஸாம் எழுதியதற்கு பின்னால் அவனை கொண்டு போய் கெடுத்து இப்பொழுது வந்து அவன் நிற்கின்றான், ஹஸ்ரத் சிலுக்கு சிலுக்கு என்று நிற்கின்றான். எப்படி சொல்கின்றான்? பள்ளிகளுக்கு யாரமுள்ள பள்ளிகளுக்கு போவதை சிலுக்காம். அந்த பொம்பளைக்கு சிலுக்குன்னு சொல்ல தெரியல, அதனாலதான் அவள் சிலுக்கு சிலுக்கு என்று சொன்னாள். வல்லாஹி அந்த பெண் வந்து சொன்ன காரியம் பள்ளியில மக்கள் அவருடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த ஷேக் உஸ்மான் அப்பா அவருடைய தர்பாருக்கு வருகின்றார்கள் என்றால் அன்று அவர்களுடைய கராமத்து நடைபெற்றதன் காரணமாகத்தான் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் கூட தூரத்தில் இருந்து வருகின்றவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட பில்டிங். தம்பா என்று சொல்லக்கூடியவருடைய பல லட்சங்கள் பெருமதியான மாணிக்கத்தை காணாமல் போய்விட்டது. அந்த மாணிக்கக்கல்லை இவன் என்ன செய்கின்றான்? எவ்வாறு எடுப்பது, எங்கே விழுந்தது என்று தெரியாமல் இந்த கொடிமரத்திலே வந்து அவன் காணிக்கை ஒன்று கட்டுகின்றான். இந்த கொடிமரம் வந்தது, இல்லை ஜியாரம் வந்தது, இல்லை எண்ணெய் ஊற்றி விளக்கு பற்றுவது, எல்லாத்துக்குமே வரலாறு இருக்கின்றது. சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய விடயம் அல்ல. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே இருந்து நடைபெற்ற வரலாறுகள். அப்பொழுது இந்த தம்பா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கின்றான்? அவனுடைய மாணிக்கங்கள் காணாமல் போய்விடுகின்றது. அவன் வந்து காணிக்கையை கட்டுகின்றான். என்னுடைய கல்
எங்கிருந்தாலும் குடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஷேக் உஸ்மான் அப்பா அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே கட்டிவிட்டு செல்கின்றார். இரவு கனவிலே அவனுடைய அந்த மாணிக்கக்கல் விழுந்த இடத்தை காணுகின்றான். தேடி போகின்றான். அந்த மாணிக்கை கல்லை எடுத்துக் கொண்டு வருகின்றான். உடனே அவன் செய்த முதல் வேலை அந்த மாணிக்க கல்லை விற்றதற்கு பின்னால் வலது பக்கமாக கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பள்ளி, அதை போன்றுதான் இந்த பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருக்கின்றது. குபாகள் அந்த குபாவை கட்டி தூரத்திலே இருந்து யார் யாரெல்லாம் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு வருகின்றார்களோ அவர்கள் தங்கிவிட்டு செல்வதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தான் அது இந்த உலகத்திற்கு, இந்த ஊருக்கு உண்மையை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, ஏனைய இனத்தவர்களும் இங்கே வந்து அவருடைய தேவையை நிறைவேற்றி செல்கின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, வலிமார்கள் என்பவர்களை நீங்கள் சாதாரணமாக இடை போட்டு விடாதீர்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய காலத்தில், இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நாளாக்கள் வலிமார்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்வதற்கு எம் அனைவருக்கும் வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் உன்னுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பின்பற்றி அவர்கள் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்களோ அந்த முறைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து மரணிப்பதற்கு முன்னால் கனவிலும் நனவிலும் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய ஆனந்த பேரின்ப பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து மரணிக்கின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமார் மரணிப்புக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Mustafa